மத்திய வருவாய் வழி மற்றும் திறனறி தேர்வு. இந்த தேர்வு வந்து 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு நடத்தப்படுகிறது. 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு நடத்தப்படுகிறது. இதுல வந்து பாத்தீங்கன்னா இதுல யார் யார் கலந்துக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு மாணவர்கள் எல்லாரும் கலந்துக்கலாம். 8ஆம் வகுப்பு மாணவர்களானவங்க 7ஆம் வகுப்புல நீங்க வாங்கிக்கூடிய மதிப்பெண்ல 55% மதிப்பெண் இருந்தால் நீங்க என்ன வந்து கலந்துக்கலாம். அதே எஸ் பொது பிரிவினர் 55% மதிப்பெண் பெற்றிருக்கணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி இருந்தா 5% மதிப்பெண் இருந்தால் போதுமானது. இதுல வந்து இந்த மாணவர் எல்லாம் என்ன பண்ணலாம், எல்லாருமே கலந்துக்கலாம். இதுல 2 பகுதி இருக்கு. எத்தனை பகுதி இருக்குன்னா 2 பகுதி இருக்கும். ஒன்று வந்து பாத்தீங்கன்னா மேட், அதாவது மெண்டல் எபிலிட்டி டெஸ்ட், மெண்டல் எபிலிட்டி டெஸ்ட். இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா சாட், சோலாஸ்டிக் எபிலிட்டி டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். இல்ல மெண்டல் எபிலிட்டி டெஸ்ட்ல 90% இருக்கும், சாட்ல 90. சரியா? மொத்த உங்களுக்கு எத்தனை क्वेश्चन இருக்கும்? 180 क्वेश्चन இருக்கும். ஒரு क्वेश्चनக்கு வந்து 1 மார்க், 180 क्वेश्चन என்னது 180 மார்க். இதுல வந்து பாத்தீங்கன்னா நெகட்டிவ் மார்க்லாம் கிடையாது. நெகட்டிவ் மார்க்லாம் கிடையாது. மேட் வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய சிந்திக்கும் திறன், பகுத்தறியும் திறன் இது எல்லாமே உங்களை சோதிக்கக்கூடிய அளவுல இருக்கும். சேட்டை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா சேட்ல வந்து மொத்தம் 90% இருக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா அறிவியல் வந்து 35, அறிவியல்ல 35%, கணிதத்துல 20, சமூக அறிவியல்ல 35. மொத்தம் எத்தனை क्वेश्चन இருக்கு? 90. சரியா? அறிவியல்ல 35, கணிதத்துல 20, சமூக அறிவியல்ல 35. இல்ல அறிவியல் இந்த பாடத்தை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா சேட்டை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா 7ஆம் வகுப்புல இருக்கக்கூடிய அறிவியல், கணிதம், சமூக அறிவியல் இதுல இருக்கக்கூடிய முழுமையானது என்ன, அதுல இருக்கக்கூடிய எல்லா பாடங்களும் கவர் ஆகும். 8ஆம் வகுப்பு பொறுத்தவரை பாத்தீங்கன்னா முதல் பருவம் மற்றும் 2ஆம் பருவத்தில் இருக்கக்கூடிய பாடப்பகுதி மட்டும் என்னது இதுக்கு வரும். 3ஆம் பருவத்தில் இருக்கக்கூடிய பகுதியானது இருக்கு இந்த சேட்டுக்கு வந்து வராது. சரிங்களா? இதுல ஒவ்வொரு மேட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா 90 நிமிடம், சேட்டுக்கு வந்து 90 நிமிடம். மேட்டுக்கு 90 நிமிடம், சேட்டுக்கு வந்து 90 நிமிடம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டைம் கொடுப்பாங்க. இதுல மினிமம் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு மதிப்பெண் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பொது பிரிவினர் பாத்தீங்கன்னா 40%, மதிப்பெண் வந்து தெரியணும். எஸ்சி எஸ்டி ஸ்டூடெண்ட் இருந்தா 32% மதிப்பெண் பெற்றா போதுமானது. இதுல மேட்ல தனியா 40% மதிப்பெண் பெறணும், சேட்ல தனியா என்ன பண்ணணும் 40% மதிப்பெண் பெறணும். இப்ப 40%னா 90% எத்தனை வரும்? அதாவது 100க்கு 40னா 90க்கு எவ்வளவு வரும்னா 36% வரும். 36 நாட்கள். அப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா பொது பிரிவினர் வந்து பாத்தீங்கன்னா மேட்ல 36% பார்த்து நீங்க வந்து சரியா எழுதிருந்தா போதுமானது. அதே மாதிரி சேட்ல வந்து 36% நீங்க சரியா எழுதிருந்தா போதுமானது. இதே பாத்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி ஸ்டூடெண்டா இருந்தா 100 எவ்வளவு சொன்னேன் 32%. அப்ப 32% அவங்க என்ன பண்ணணும், எத்தனை क्वेश्चन வந்து சரியா எழுதுன்னு பார்த்தா 29 வினாக்கள். அவங்க வந்து பாத்தீங்கன்னா 29 வினாக்கள் சரியா எழுதிருந்தா போதுமானது. சரியா எழுதிருந்தா போதுமானது. சரியா? இப்ப இது யார் நடத்துறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மத்திய மனிதவள மேம்பாட்டு துறையினர் ஒவ்வொரு துறையினரால் ஒவ்வொரு ஆண்டும் நடத்தப்படுகிறது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா 6695 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன பண்றாங்க வந்து செலக்ட் பண்றாங்க. 6695
95 ஸ்டூடண்ட்ஸ் வந்து செலக்ட் பண்றாங்க. இது ஒவ்வொரு ஆண்டும் 8ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள் மற்றும் மக்கள் தொகையின் அடிப்படையில் கொஞ்சம் ரொம்ப வித்தியாசம் வராது. நம்ம கொஞ்சம் வித்தியாசம் உங்களுக்கு வித்தியாசம் இருக்கும். இப்ப இதை வந்து எப்படி செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது மினிமம் வந்து பாத்தீங்கன்னா 36 கொஸ்டின், மேட் வந்து 36 கொஸ்டின், சேட் வந்து 36 கொஸ்டின் இது தேர்ச்சி பெற்று இருக்கணும். சரியா? அதாவது சரியா இருக்கணும். 90 கொஸ்டின்ல மேட்ல வந்து 36 கொஸ்டினும் சேட்ல வந்து 36 கொஸ்டின் என்ன பண்ணிருக்கணும், சரியா எழுதிருக்கணும். அதுல ஒவ்வொரு மாவட்டத்துக்கு என்ன பண்ணிருப்பாங்க, இத்தனை ஸ்டூடண்ட்ஸ் அப்படின்னு ஒதுக்கி இருப்பாங்க. ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் இத்தனை ஸ்டூடண்ட்ஸ் வந்து செலக்ட் பண்ற என்ன பண்ணிருப்பாங்க, ஒதுக்கி இருப்பாங்க. அதுல பொது பிரிவினர் மற்றும் எஸ்சி எஸ்டி ஸ்டூடண்ட்ஸ்ல அவங்க யாரு ஃபர்ஸ்ட், சப்போஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 500 பேர் வச்சு, திருச்சி மாவட்டத்துல 500 பேர்னா முதல் 500 பேர் யார் வராங்களோ, ஒரு 10,000 பேர் எழுதுறாங்கன்னா அதுல முதல் 500 பேர் மட்டும் என்ன பண்ணுவாங்க, செலக்ட் பண்ணுவாங்க. ஆனா அந்த செலக்ட் பண்றதுக்கு என்ன பண்ணணும், மினிமம் வந்து பாத்தீங்கன்னா மேட்ல வந்து 36 கொஸ்டினும் சேட்ல வந்து 36 கொஸ்டின் என்ன பண்ணிருக்கணும், சரியா எழுதினா மட்டும்தான் என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு செலக்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, செலக்ட் பண்ணுவாங்க. இது எல்லாமே பாத்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுறதா இருக்கும். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுறதா இருக்கும். ஒவ்வொரு கொஸ்டின் என்ன பண்ணிருப்பாங்க, 4 ஆன்சர் கொடுத்துருப்பாங்க. 4 ஆன்சர் உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. அது என்ன பண்ணும், ஒரு ஆன்சர் வந்து நீங்க வந்து தேர்ந்தெடுத்து எழுதணும். சரிங்களா? இதுதான் சார். நீங்க வந்து பாத்தீங்கன்னா என்எம்எஸ் பொறுத்தவரைக்கும் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது இதுதான். எத்தனை பகுதி இருக்கு, 2 பகுதி இருக்கு. மேட் சேட், மேட் எத்தனை கொஸ்டின், 90, சேட்ல 90. சேட்ல 90 எதிரில் வருது, அறிவியல் வந்து 35, சமூக மொத்தம் 90 கொஸ்டின். நீங்க வந்து எத்தனை கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து சரியா எழுதிருக்கணும், 36. சரியா? அதாவது பொது பிரிவில் வந்து பாத்தீங்கன்னா 36 கொஸ்டின். அதே எஸ்சி எஸ்டி ஸ்டூடெண்ட் இருந்தா 29 கொஸ்டின் சரியா எழுதியிருந்தா போதுமானது.